வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாமாக்குட்டி ஃபேமிலி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே ஹாப்பி அண்ட் பாசிட்டிவாக இருக்கோங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் நல்லா சூப்பராக கிளம்பி ஒரு இடத்துக்கு வந்து கிளம்பிட்டோம். எந்த இடம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட இடம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இருக்கிறது வந்து தூத்துக்குடின்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும், ஓகேங்களா? எங்கள் வீட்டுக்கு எந்த கெஸ்ட்டு வந்தாலும் அங்கே வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போய் அவங்கள காமிச்சிட்டு தான் நாங்கள் வந்து ஊருக்கே வந்து அனுப்பி வைப்போம். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா, இவள் வந்து எங்கள் அத்தை பொண்ணு. ஸோ அவளை வந்து நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போக போகிறோம் அந்த பிளேஸ்க்கு. என்ன பிளேஸுங்கிறத நிறையா பேர் வந்து கெஸ் பண்ணுறதுக்கும் வந்து வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. கோயில்னு சொன்னோன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி அந்த கோயிலுக்கான விலாக் நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபன் ஃபீல்டு ஒரு விலாகாக நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 hour வந்து எங்களுக்கு ட்ராவல் இருக்கும் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு. நாங்கள் 2 வீலரில் தாங்க வந்து போயிருந்தோம். ரொம்பவே ஜாலியான ஒரு பைக் ரைடாக இருந்தது. நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அண்ட் தென் பேசிகிட்டே வந்து நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்தது. மம்மு கூட ரொம்பவே ஹாப்பியாக இருந்தா. கிட்டத்தட்ட நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க நாங்கள் எந்த கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஆமாங்க, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தான் நாங்கள் வந்து வந்திருந்தோம். எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் எந்த கெஸ்ட்டு வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, திருச்செந்தூர் முருகனை பார்க்காம அவங்கள நாங்கள் வந்து ஊருக்கு அனுப்பி வைக்க மாட்டோம். ஸோ அப்படி தான் வந்து பாப்பாவையும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 o'clock வந்து ரீச் ஆனனால ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து சாமி பார்க்க போயிட்டோம். பொது தரிசனத்தில் தான் வந்து போனோம். மம்மு ஹாய். உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து ஷர்ட் வந்து போட்டுட்டு போகக்கூடாது, ஷர்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். கிட்டத்தட்ட ஒரு 10 minutesலேயே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிட்டோம். ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது. அண்ட் பாப்பா கூட வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து விளையாண்டுட்டு இருந்தா. ஸோ நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொடிமரத்துக்கிட்ட வந்து அவங்க அப்பா வந்து விழுந்து கும்பிட்டாங்க. அதே மாதிரி பாப்பாவையும் செய்ய சொன்னாங்க. பாருங்கள், க்யூட்டாக பண்ணியிருந்தா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள். சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா இந்த எக்ஸிட் ஆகிற இடத்துல வந்து பிரசாதம் கொடுப்பாங்க. நாங்கள் எப்பயுமே அதை மிஸ் பண்ணதே இல்லைங்க. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் முடிஞ்சிருச்சு. கொஞ்சோண்டு தான் இருந்தது, ஆனால் அதுவும் எங்களுக்கு கிடச்சிருச்சு. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வாய் கூட இருக்காது, அந்தளவுக்கு பிரசாதம் கிடச்சிச்சு. ஸோ நாங்கள் 4 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அதை ஷேர் பண்ணி பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டுட்டு சாப்பிட்டோம். ஸோ வந்ததுக்கு சாமியோட பிரசாதம் வந்து கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா யானை வந்துட்டு இருந்தது. ஸோ யானைக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நிறைய கூட்டமாக தான் இருந்தது. நாங்களும் வந்து அவங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணிவிட்டு யானைக்கிட்ட காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொஞ்சம் தூரம் தானங்க, ஒரு 10 steps தான் எடுத்து வச்சுருப்போம். பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காக வந்து பார்த்திங்கன்னா தேர் வந்துட்டு இருந்தது. வந்து எங்களுக்கு அந்த காட்சி வந்து காண கிடச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும்.
இத்தனை வருஷமாக நான் வந்து கோயில் போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 2 வருஷமாக நான் வந்து தூத்துக்குடி வந்துட்டு திருச்செந்தூர் கோயில் வந்து அடிக்கடி போயிட்டுருக்கேன். ஆனால் இந்த தேரை வந்து நான் பார்த்ததே இல்லை. ஆனால் டெய்லியும் 6 o'clock வந்து இந்த குட்டி தங்கத்தேர் வந்து இழுப்பாங்களாம். அது என்னோடய ஃப்ரெண்டு தான் சொன்னான், இந்த டைம் நீ மிஸ் பண்ணாமல் அதை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அவள் சொன்ன மாதிரியே நானும் வந்து அதை வந்து கண்குளிர பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சுவாமியை சீக்கிரமாக பார்த்துட்டோம், நெக்ஸ்ட்டு இன்றைக்கி தேர் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி அண்ட் பாசிட்டிவாக வந்து இருந்தது. அப்படியே அந்த ஹாப்பினஸோடு எங்கே போனோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அன்னதானத்தில் சாப்பிட போனோம். அண்ட் மெயின் திங் என்ன அப்படின்னா, நாங்கள் திருச்செந்தூர் போனால் கண்டிப்பாக அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு தாங்க வருவோம். இது வரைக்கும் ஒரு டைம் கூட நாங்கள் அன்னதானம் வந்து மிஸ் பண்ணதே இல்லை. நீங்கள் எப்படி கோயிலுக்கு போனால் அன்னதானத்தில் சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சாமியை ஒரு 10 minutesலேயே பார்த்துட்டோம். ஆனால் அன்னதானத்துக்கு வந்து 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் வந்து நாங்கள் சாப்பிடவே செஞ்சோம். ஸோ சாப்பாடு வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. 2 வகை கூட்டு இருந்தது. அதாவது பரங்கிக்காய் கூட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல், தென் அப்பளம், பாயாசம் அண்ட் சுட சுட சோறு, சாம்பார், ரசம், மோரோட வந்து ஒரு சூப்பரான வெஜ் மீல்ஸ் வந்து சாப்பிட்டோம். என்னன்னு தெரியாது, வீட்டில் வந்து ஒரு 3 தோசை சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுவே அன்னதானம் அப்படின்னா எப்படி தான் வந்து இந்த 3 வகை குழம்பையும் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. இது வரைக்கும் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. அது சாமியோட பிரசாதம் அப்படிங்கிறனாலே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுதோ என்னமோ தெரியலைங்க. நல்லா திருப்தியாக வந்து சூப்பராக சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பீச்சில் வந்து கொஞ்சம் காற்று வாங்கிட்டு போகலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டு திருச்செந்தூர் கடற்கரையில் கால் நனைக்காமல் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பீச்சுக்குள்ளே தான் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிறதுனாலே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிஸோட குட்டீஸோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடற்கரையில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போகும்போது ஒரு 8:45 போல் இருக்குங்க. ஸோ அங்கே போயிட்டு கடற்கரையில் கால்லாம் நனைச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து இந்த தேங்காய் பூ வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போது திருச்செந்தூர் போனவங்க எல்லாருக்குமே தெரியும், திருச்செந்தூரில் வந்து ரெனோவேஷன் ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ எங்கே பார்த்தாலும் இந்த க்ரீன் கலர் ஷீட் வந்து போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்தோம் அந்த ஃபுட்பாத்தில். வாங்க மேனேஜர் அம்மா, வேமா வாங்க. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்பாத்லேயே வந்துட்டு நிறைய கடைகள் இருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஸோ கோயிலுக்கு போனால் நம்ம இந்த கடைக்கெலாம் போய் ஷாப்பிங் பண்ணாமல் எப்படி? ஸோ ஒரு கடையாக வந்து ஏறி இறங்கினேன். அந்த பாப்பாட்ட கேட்டேன், நான் எங்கள் அத்தை பொண்ணுகிட்ட என்னடா வேணும்னு கேட்டதுக்கு எனக்கு தோடு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். பட் அவள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டியாக இந்த காதோடு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டெப் தான் வந்து அவள் யூஸ் பண்ணுவாள். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையாக நானும் ஏறி இறங்குறேன். அவளுக்கு வந்து இது பிடிக்கலக்கா, இது பெருசாக இருக்குக்கா, இதில் வந்து ஸ்டோன்ஸ் வச்சுருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசனாக வந்து சொல்லிகிட்டு இருந்தா. ஓகே, அவளுக்கு பிடிச்சது தானே நம்ம வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் வந்து ஏறி இறங்கினேன். ஃபைனலி அவளுக்கு வந்து ஒரு குட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சில்வர் கலரில் இருக்க ஜும்கா வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அதையே வந்து வாங்கி கொடுத்துட்டேன். என் ஹஸ்பண்ட் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. ஏண்டி ஒரு 6 கடை ஏறி இறங்கி குட்டியோண்டு ஒரு ஜிம்கி வாங்குறதுக்கு தான் இவ்வளோ தானோ என்னை அலக்கழிச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தென் வந்து பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளுகிழுப்பு இதெல்லாம் பிடிச்சி ஆட்டிகிட்டு இருந்தா. பட் வாங்கி கொடுத்தா அதை வச்சு விளையாடவே மாட்டாங்க, தூக்கி எறிகிறது தான் அவளுக்கு வேலை. ஸோ வேறு எதுவுமே வாங்கலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம வந்து திருச்செந்தூருக்கு வந்து சூப்பராக போயிட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10:30 இருக்குங்க. நம்ம வந்து வீட்டுக்கு ரீச் ஆகையில் நம்ம 2 வீலரில் தான் போயிருந்தோம். ஸோ மெதுவாக தான் ரிட்டன் வரும்போது பைக் வந்து ஓட்டிகிட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாமியை சூப்பராக தரிசனம் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 10 minutesலேயே வந்து நாங்கள் வந்து சாமியை பார்த்துட்டோம். கூட்டமாக தான் இருந்தது, இருந்தாலும் டக்குனே போய் பார்த்துட்டோம். ஆமாம், கியூவில் போய் நிற்க உள்ள என்ட்ரி ஆனதுலேருந்து நேராக தரிசனத்துக்கு தான் வண்டி சர்ன்னு போயிட்டு. ஆமாம், ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வைபாக இருந்தது. அப்படியே வந்து முருகரை பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சுப்பிரமணிய சுவாமி ஓகேங்களா, திருச்செந்தூரில் இருக்கிறவங்க அவங்கள பார்த்தோன்னே வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு பூரிப்பாக இருந்தது. கண்ணீர் விழாத உரையாக வேண்டிட்டு வந்திருக்கா. ஆமாம், ரொம்பவே வந்து சூப்பராக இருந்தது இன்றைக்கான டே.
ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்பை வந்து ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து எங்களுக்கு இருக்குது. வேறு எந்த பர்பஸ்ஃபுல்லோ மீனிங்ஃபுல்லோ வந்து இந்த வீடியோவில் கிடையாது. ஜஸ்ட் வந்து பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிட்டு சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சிறப்பாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டாச்சு. கொஞ்சம் விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு எங்களுடைய டேயை வந்து நல்லா சூப்பராக வைப் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இந்த வீடியோவும் பார்த்த உங்களுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், கொஞ்சம் வந்து பாசிட்டிவிட்டியாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ன தான் வந்து வெஜ் மீல்ஸ் சாப்பிட்டாலும் வயிறு வந்து அப்படியே ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது எனக்கு. ஸோ அதனால் ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டு ஜீரா வாட்டர் மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீரகத்தை கொதிக்க வச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த வாட்டரை குடிச்சிட்டு அப்படியே அன்னைக்கான டே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பி அண்ட் பாசிட்டிவாக இருந்தது. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவை நம்ம வந்து முடிச்சுக்கலாங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது மம்முக்குட்டி ஃபேமிலி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.